ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சில்லையே முத்தழகோட குழந்தைய தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க அஞ்சலியோ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே பெருமையாக நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்திக்காக நின்றுட்டு இருக்கும்போது கூட பூமியோட அப்பா பேச்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் அஞ்சலிக்கும் அஞ்சலியோட குழந்தைக்கும் ஆர்த்தியோடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட பூமி ரொம்பவே வருத்தப்படுறத பார்த்த ஸ்வர்ணமும் எல்லார்கிட்டையுமே அதேபடி முத்தழகு குழந்தைக்கு தானே ஃபர்ஸ்ட் முதல் உரிமை கொடுக்கணும்னு சொல்ல உடனே ரெஜினாவோ பேச்சு யாரை இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரத்தி எடுக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பேச்சியும் முத்தழகு கிட்ட பெண் குழந்தைக்கு தான் இந்த குடும்பத்துல முதல் மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்க சொல்லி முத்தழகு கிட்ட சொல்லவே உடனே முத்தழகு ரொம்பவே அமைதியா இருக்க பேச்சையுமே அஞ்சலிக்கும் அஞ்சலியோட கையில இருக்க குழந்தைக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அஞ்சலியையும் அஞ்சலியோட குழந்தையையும் அங்க இருக்கவங்க வீட்டுக்குள்ள முதல்ல அடி எடுத்து வைக்க சொல்றாங்க. அதனால அஞ்சலியுமே ரொம்பவே பெருமையோட அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தையோட அதிசயமா என்னன்னு தெரியல, செம்ம கெத்தா போயிட்டு இருக்க அஞ்சலியோ வேற ஒரு முள்ளு மாதிரி இருக்கிற ஒரு பொருள் மேல காலை வச்சு அப்படியே காலை பிடிச்சுக்கிட்டு வலி தாங்க முடியாம நிக்க கூட முடியாம கீழே விழுறதுக்காக போயிடுறாங்க. உடனே இதை பார்த்த பக்கத்துல இருந்த முத்தழகு உடனடியா அந்த குழந்தைய கையில தாங்கி பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலியால நிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க அந்த குழந்தைய தன்னோட குழந்தைன்னு கூட தெரியாம அவங்களே தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப இதை பார்க்குற பேச்சையுமே அஞ்சலியால இதுக்கப்புறம் தனியாவே நடக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா பூமி கூட சேர்ந்து முத்தழக அந்த குழந்தையோட உள்ள போக சொல்றாங்க. அப்ப இதை பார்க்குற அஞ்சலியும் தன்னோட கால் இப்படி இருக்கிறதுனால அவங்கள தடுத்து நிறுத்த முடியாம வழியில கதறிட்டு இருக்காங்க. ஆனா முத்தழகு பூமியும் அவங்களோட உண்மையான குழந்தைய தான் தூக்கிட்டு போறோன்றது தெரியாம அந்த குழந்தையோட உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ நடக்கிறத பார்த்துட்டு இருக்க ரெஜினாவும் ஒருவேளை இந்த குழந்தை நிஜமாவே தெய்வ குழந்தையா இருக்குமோ அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இது நிஜமாவே தெய்வ குழந்தையா இருக்குமோ அதனாலதான் முத்தழகோட தெய்வ குழந்தை அஞ்சலிக்கு இந்த மாதிரி பண்ணி முத்தழகு கையாலேயே அவங்கள தூக்க வச்சு அவங்க முத்தழகு மூலயமாவே வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களா என்ன? ஒருவேளை எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இது மட்டும் தெய்வ குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய கடத்தின ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் அந்த குழந்தை என்னென்னலாம் அட்டை கட்ட போது, அந்த குழந்தையால ரெஜினாவும் அஞ்சலியும் என்னென்ன பெதிக்க ஆளாக போறாங்க, அடுத்து அந்த குழந்தை என்னென்ன அதிசயங்கள்லாம் பண்ண போது, அதனால அஞ்சலியும் ரெஜினாவும் என்ன ஆக போறாங்க, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மறுபடியும் தன்னோட உண்மையான அம்மாவான முத்தழகு கிட்ட எப்பதான் வந்து சேருவாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.